அரசுக்கு கை கட்டி நின்ற பனையூர் பண்ணையாரே, விஜயை ரவுண்டு கட்டி விளாசிய எடப்பாடி பழனிசாமி. மாமல்லபுரத்தில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய விஜய் அதிமுகவை ஒரு காட்டு காட்டியிருந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத அக்கட்சி தற்பொழுது விஜயை பனையூர் பண்ணையார் என்று குறிப்பிட்டு விமர்சித்திருக்கிறது. வழக்கமாக அதிமுக பக்கம் விஜய் வண்டியையும் சரி தனது வாயையும் சரி திருப்பது கிடையாது. ஆனால் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் பேசிய விஜய், தீய சக்தியாக இருக்கட்டும் ஊழல் சக்தியாக இருக்கட்டும், இரண்டுமே தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. அப்படிப்பட்ட கட்சிகளை உண்மையாகவே எதிர்க்கிற தைரியம் நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதனால் எந்த சூழ்ச்சி செய்தாலும் எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பணிந்து போக அடிமையாய் இருக்க நான் அரசியலுக்கு வரவில்லை. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் தீமை செய்தாலும் அதை எதிர்த்து அவர்களிடம் இருந்து மக்களை பாதுகாக்க தான் நான் இங்கு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். மக்களிடம் செல் என அறிஞர் அண்ணா சொன்னதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனெனில் இப்பொழுது அரசியலில் இருக்கிறவர்களை அண்ணாவை மறந்து விட்டார்கள். அண்ணா தொடங்கி வைத்த கட்சியையும் அண்ணாவையும் மறந்து சுயநலமாக மாறி பல வருடங்கள் ஆகிவிட்டது. அண்ணா பேரில் இருக்கும் கட்சியும் அவரை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நாம் அவரை மறந்துவிடக்கூடாது என்று பேசியிருந்தார். விஜய் இப்படி பேசுவார் என்று கொஞ்சமும் யோசிக்காத அதிமுக தற்பொழுது விஜய் குறித்து சரமாரியான விமர்சனங்களை அடுக்கி இருக்கிறது. பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நீங்கள்தான் ஆக பெரும் ஊழல்வாதி. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அண்ணா திமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. எப்பொழுதெல்லாம் மாநில நலனுக்காக உரிமைகளுக்கும் சோதனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்களது அஇஅதிமுக என்னும் பேரியக்கம் என்பதுதான் வரலாறு. தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயர் நாங்கள் சொல்லவா? இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்கிறீர்களே. ஊழல் என்பது வெறுமென அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கென வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் அதே வகைதான். பனையூர்காரரே, அண்ணா திமுகவின் ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா? நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே. அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகின்றதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இருந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகளிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியலின் அடையாளம். அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும், இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தாவிக தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக்கூடாது. நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையே. அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி எரிந்து விடுவோமாக என்று விமர்சித்திருக்கிறது. இதை சற்றும் எதிர்பார்க்காத தாவேகாவினர் இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்று அதிமுகவிற்கு பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.